لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆ மொழிபெயர்ப்பு வகுப்பில் ஹிஜ்ரி 1445 ஷஅபான் மாதம் பிறை 27ஆம் தினமன்று, அதாவது 2023 3ஆம் மாதம் 8ஆம் திகதி நடைபெற்ற குத்துபாவுடைய மொழிபெயர்ப்பை வழங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த குத்துபா பிரசங்கத்தை அஷேக் அப்துல் பாரி என்று சொல்லக்கூடிய ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. இந்த குத்துபாவுடைய தலைப்பு முஸ்லிமான இரையச்சமுடைய உண்மையான பக்தியுடையவர்களின் ரமலானின் நிலைமைகள் என்ற தலைப்பினூடாக நடத்தப்பட்டது. ரமலான் மாதத்தில் உண்மையான இரையச்சமுடைய முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த குத்துபாவிலே அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார். அதாவது இந்த குத்துபா சென்ற வாரம் நடந்ததால் ரமலானுக்கு முன்னால் நடந்த ஒரு குத்துபா. ரமலானுக்கு முன்னால் ரமலானை பற்றி அவர் ஒரு சில வார்த்தைகள், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கப்படுத்தினார். ஆரம்பமாக இமாம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்தையும் ஸலாமையும் சொன்னதற்கு பின்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு இறையச்சத்தை வசியத்து செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை நீங்கள் எவ்வாறெல்லாம் அஞ்சிக் கொள்ள முடியுமோ உண்மையான முறையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று வரக்கூடிய சூரத்துல் ஆல இம்ரான் 102வது வசனத்தை நினைவுபடுத்தி குத்துபாவை ஆரம்பம் செய்தார். ரமலான் மாதம் நாம் எதிர்நோக்க இருக்கின்ற இந்த ரமலான் மாதம் ஒளிகளை சுமந்தது. நாம் நெருங்கி இருக்கின்ற இந்த ரமலான் மாதம் கண்ணியமானது. இந்த ரமலான் மாதம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. இந்த ரமலான் மாதம் ரஹ்மத்துக்குரிய மாதம். இந்த மாதம் மக்ஃபிரத்துக்குரிய மாதம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அடைந்து கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு நிஅமத், அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ரமலான் ஆகும். ரமலான் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை கொண்டு செல்வதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை நெருக்கிக் கொள்வதற்கும் மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ரமலானை எல்லா முறையிலும் பயன்படுத்த வேண்டும். ரமலான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை கொண்டு செல்வதற்கும் எல்லா வழிகளையும் திறந்து வைத்திருக்கிறது. பல வகையான வழிகளையும் பலவிதமான இஸ்லாமிய சட்டங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் சொல்லுகிறது. மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதாகும். ரமலானிலே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய குடிபானத்தையும் தன்னுடைய உணவுகளையும் தன்னுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய திருப்தி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய குடிபானங்களையும் உணவுகளையும் தவிர்த்து கொள்கிறான். எனவே இது அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் மிக முக்கியமான ஒரு வழி. இதன் மூலமாக ஒரு அடியான், நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குகிறான் என்றால், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவன் நாடுகிறான் என்றால், அல்லாஹு தஆலா அவனுக்கு கூலிகளை கொண்டு அவனை பொருந்திக் கொள்கிறான். அந்த கூலிகள் இதுதான் என்று சொல்லிவிட முடியாது, இப்படித்தான் என்று வர்ணிக்க முடியாது. அதனுடைய சிறப்புகளும் அதனால் அவன் பெறுகின்ற அந்தஸ்துகளும் அதனால் அவன் பெறுகின்ற கூலிகளும் எண்ணில் அடங்காதது என்பதையும் இமாம் அவர்கள் ஞாபகம் கூறிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, குல்லு அமலி இப்னி ஆதம் யுதாஃப், ஆதமுடைய எல்லா அமல்களும் இரட்டிப்பாக கொடுக்கப்படும். ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயல்களுக்கும் நன்மைகள் இரட்டிப்பான முறையில் வழங்கப்படும். எந்த அளவுக்கு இரட்டிப்பு என்றால் 10 மடங்காக அது பெருக்கப்படும். 10 மடங்கில் இருந்து அது 700 வரைக்கும் இரட்டிப்பாக்கப்படும். அல் ஹசனத்து அஷ்ரத்து அம்சாலியா, 10 மடங்காகவும் 10 இலிருந்து 700 வரைக்கும் அல்லாஹ்வுடைய இரட்டிப்பு இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு
இல்ல சோம், நோன்பை தவிர அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு எனக்குரியது. அந்த நோன்பிற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன். தொழுகை, அதே போல ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா, எல்லா வணக்கங்களுக்குரிய கூலியும் அவனுக்கு கொடுக்கப்படும். அது 10 மடங்காக, 10 700 மடங்கு வரைக்கும் இரட்டிப்பான முறையில் ஒவ்வொருவருடைய ஈமானுக்கேற்பவும் ஒவ்வொருவருடைய வணக்கங்களில் வரக்கூடிய அந்த முன்னெடுப்புகளுக்கும் இஹ்லாசுகளுக்கு ஏற்பவும் அல்லாஹு தஆலா பன்மடங்காக கொடுப்பான். ஆனால் நோன்பை தவிர எல்லா வணக்கங்களுக்கும் நன்மையை சொன்ன அல்லாஹ் நோன்புக்கு மட்டும் சொல்லவில்லை. ஏன்? இல்ல சோம நோன்பு எனக்குரியது. ஒரு வணக்கத்தை அல்லாஹ் எனக்குரியது என்று சொல்லுகிறான் என்றால் அது நோன்பு மட்டும்தான். அல்லாஹ் நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தான் வழங்குவேன். அது எனக்குரியது, நான் கூலியை வழங்குகிறேன். காரணம் என்ன என்பதை அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான் அந்த ஹதீஸில், அவன் தன்னுடைய இச்சையை விட்டு விடுகிறான், அவனுடைய உணவுகளை விட்டு விடுகிறான், மின் அஜலி, எனக்காக வேண்டும். அவனுக்கு பசி இருக்கும் போதும் சாப்பிடாமல், தாகம் இருக்கும் போது குடிக்காமல், மனைவியோடு சேரலாம் என்று இருக்கின்ற பொழுதும் இச்சையை கட்டுப்படுத்தி வைக்கிறார். அவனுடைய நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டி என்ற நோக்கம் இருந்தது. அதனால் நானே அவனுக்குரிய கூலியை கொடுக்கிறேன். நோன்புக்குரிய கூலி அது எனக்கு சொந்தமானது, நோன்பு எனக்குரியது, அதனால் நான் கூலி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், வலிஸ்ஸாஇமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, ஒன்று அவன் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பம். பசியோடும் தாகத்தோடும் காலையில் இருந்த ஒருவர் மகரிபுடைய நேரம் வரைக்கும், சூரியன் மறையும் வரைக்கும் அவன் அல்லாஹுக்காக வேண்டி அத்தனையையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். மகரிபுடைய நேரம் வருகிறது, அதான் சொல்லப்படுகிறது, சூரியன் மறைகிறது, அவன் நோன்பு திறக்கிறான் என்றால் அதிலே அவன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறான். அவ்வளவு நேரமாக கட்டுப்படுத்தி வைத்திருந்த இனி செய்யலாம் என்ற ஒரு நோக்கம். பசி அவனை வாட்டியதை அவன் இப்பொழுதிலிருந்து சாப்பிடலாம் என்பதற்காக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு சந்தோஷம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி, அடுத்த சந்தோஷம் தன்னுடைய இறைவனை சந்திக்கின்ற சந்தர்ப்பம். கூலி இதுதான் என்று தெரியாது, கூலி இதுதான் என்பது சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வை சந்திக்கிறான், அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்கின்ற ஏராளமான கூலிகளை பார்த்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரும். இந்த இரண்டும் ஒரு நோன்பாளிக்கு மட்டும்தான் கிடைக்கும். நோன்பாளிக்கு மட்டும்தான் இந்த 2 விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும். முதலாவது சந்தோஷம் இஃப்தாருடைய சந்தர்ப்பம். இஃப்தார் தொழுகையை முடித்து விட்டோ அல்லது ஹஜ்ஜை உம்ராவையோ முடித்து விட்டோ வராது, அது வரும் நோன்பு திறக்கின்ற பொழுதுதான். அப்படி என்றால் முதலாவது சந்தர்ப்பம் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பம், இரண்டாவது இறைவனை அவன் மறுமையில் சந்திக்கின்ற சந்தர்ப்பம். மறுமையில் எல்லோரும் இறைவனை சந்திப்பார்கள். யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனை பார்ப்பார்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமோ அவர்கள் எல்லோரும் இறைவனை பார்க்கலாம், பாவிகளை தவிர எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த எதார்ச்சியான கூலிகள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அந்த கூலிகளை அந்த மனிதன் அடைவது என்பது அந்த நோன்பின் மூலமாகத்தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட கஸ்தூரியை விட வாசமானது என்பதாக சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நோன்பிலே நாம் மிக கவனம் செலுத்த வேண்டும். ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலத்திலும் சரி, நோன்புகள் என்பது ரமலானில் மட்டும் பிடிக்கப்படக்கூடியது அல்ல. ரமலானில் பிடிப்பது கட்டாயமான நோன்புகள், பரலான நோன்புகள், அல்லாஹ் நமக்கு வாஜிபாக்கிய, அல்லாஹ் நம்மை கட்டாயப்படுத்திய நோன்புகள், சலுகை கொடுக்கப்பட்டவர்களை தவிர. ஆனால் அதுவல்லாமலும் சுன்னத்தான நோன்புகளுக்கும் இதே சிறப்புகளும் இதே நன்மைகளும் எண்ணிலடங்காத கூலிகளையும் அல்லாஹு தஆலா வைத்துத்தான் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் அவர்கள் தொழுகையை பற்றி சொன்னார்கள். தொழுகை என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் நாம் செல்லுவதற்கு மிக முக்கியமான மிக மகத்தான ஒன்று. தொழுகை என்பது அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் நேரடியாக பேசுகின்ற சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹதுக்கும் இதா காம யுஸல்லி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பா, ஒருவர்
தொழுகைக்காக வேண்டி நின்றால் இறைவனோடு நேரடியாக அவன் பேசுகிறான் என்றார்கள். அவனுடைய பயபக்தி, அவன் அல்லாஹ்வை புகழ்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறைவனோடு அவன் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இதா ஹமிதனி ரப்பி, அதாவது ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற போது கூட அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்லுவானாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் அல்லாஹ்வும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் நேரடியாக அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் தொழுகைதான். எனவே அந்த தொழுகை மிக முக்கியமாக அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கக்கூடியது என்பதை, அதுதான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியது, எங்களுக்கு அருள் காட்டக்கூடியது, எங்களை நல்ல வழியிலே கொண்டு செல்லக்கூடியது, இறைவனுடைய ரிஸ்குகளை நம் பக்கம் கொண்டு வந்து தரக்கூடியது என்பதையும் இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தொழுகை என்பது ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான ஒன்று. தொழுகை ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அதிலே குர்ஆனுடைய வசனங்களும் ஓதப்படுகிறது. ஒரு மனிதன் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு சொல்லுக்கு பல நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. எனவே தொழுகையுடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவே ரமலானுடைய காலம் என்று வந்தால் அதுவும் கூடுதலாக தொழுகைகள் நீங்க மியூட்ல இருக்கீங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், மறுமை நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல் குர்ஆன்களை ஓதினார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆன் வசனங்களை யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்களுக்கு மறுமையில் சொல்லப்படுமாம், இக்ரா வரத்தில், குர்ஆனை சிறந்த முறையில் நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லப்படுமாம். இக்ரா வர்த்தகி வரத்தில் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த மனிதன் ஓதுவானாம். உலகத்தில் யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்போடு இருந்தார்களோ, குர்ஆனை தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வைத்தார்களோ, குர்ஆனோடு தொடர்புகளை யாரெல்லாம் அதிகப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, ஓதுவதிலும் சரி, குர்ஆனை விளங்குவதிலும் சரி, குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதிலும் சரி, யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்புகளை கூட்டிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் மறுமையில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், சிறந்த முறையில் ஓதுங்கள், நல்ல முறையில் ஓதுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொல்லப்படும் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா, எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தீர்களோ அதே போல நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லப்படும். ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா, உங்களுடைய அந்தஸ்து நீங்கள் குர்ஆனில் கடைசி வசனம் எங்கே நிப்பாட்டுவீர்களோ, எங்கே நீங்கள் நிறுத்துவீர்களோ அங்குதான் என்று சொல்லப்படுமாம். ஒரு மனிதன் எவ்வளவு கூடுதலாக குர்ஆனை ஓதி ஓதி போகிறானோ அந்த அளவுக்கு மறுமையில் அவனுடைய அந்தஸ்துக்கள் கூடிக்கொண்டே போகும். அவனுடைய இதர வணக்கங்களால் அவனுக்கு ஒரு கூலி இருக்கும். இதர வணக்கங்களால் அவனுக்கு என்று சொல்லி ஒரு கூலி அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். அதை தாண்டி அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலாக, அதை தாண்டி அல்லாஹ் தஆலா கூடுதலாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய, அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவன் அல் குர்ஆனை உலகத்தில் ஓதினானே அதே அல் குர்ஆனை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா ஓத வைப்பானாம். மறுமையிலும் அல்லாஹ் தஆலா ஓத வைத்து, அதை ஓதுங்கள், உங்களுடைய கடைசி வசனம் எங்கே போய் நிற்கிறதோ அந்த இடம்தான் உங்களுக்குரிய மறுமையில் அந்தஸ்து என்று சொல்லுவான். எனவே இந்த குர்ஆனுடைய விடயத்தில் இந்த மாதத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அது இந்த மாதத்தில் மட்டுமல்ல, ஏனைய காலத்திலும் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த மாதம் ஒரு பயிற்சி களம். இதிலே நாம் குர்ஆன்களை கூடுதலாக ஓதுகின்ற பொழுது அடுத்த காலத்திலும் நம் குர்ஆனை ஓதுவதற்கு, அடுத்த மாதங்களிலும் அல் குர்ஆனுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு அது இலேசாக இருக்கும். நாம் இப்பொழுது பரலான நோன்புகளை பிடித்தால் சுன்னத்தான நோன்புகளை ஏனைய காலத்தில் பிடிப்பதற்கு அதை இலேசிப்படுத்தும். நாம் தொழுகையில் இந்த மாதத்தில் பக்குவமாக பேணுதலாக இருந்தால் அடுத்த காலங்களிலும் அதே பேணுதலை நமக்கு கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் இந்த மாதத்தை பயன்படுத்துவது. அதே போலதான் குர்ஆனுடைய விடயத்திலும் அல் குர்ஆனை நாம் இந்த காலங்களில் கூடுதலாக ஓதும் போது அடுத்த காலங்களிலும் அதை ஓதுவதற்கு நமக்கு அது இலேசாகவும் அமைந்துவிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்த ரமலான்கள் என்று எடுத்து பார்த்தால் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் 9 ரமலான்களை நபி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். 9 வருடங்கள்
ரமலானை சந்தித்திருக்கிறார்கள். 9 வருடங்கள் அல்லாஹ்வின் தூதர் செய்த மிக முக்கியமான வணக்கங்கள் என்று எடுத்து பார்த்தால் அதிலே ஒன்றாக அல் குர்ஆன் ஓதுவதையும் நமக்கு பார்க்கலாம். அந்த அல் குர்ஆன் ஓதுவதில் நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக துஆ கேட்பது. ரமலானுடைய மாதத்தில் நாம் ரமலானிலே இருக்கிறோம். எனவே அதிகமான துஆக்களை இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கூடுதலாக கேட்க வேண்டும். கஷ்டப்படக்கூடியவர்களுடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும். அதே போல முஸ்லிம்களுடைய உணர்வுகளை வழிகளை புரிந்து அவர்களுக்காக வேண்டி நாம் கேட்க வேண்டும். நமக்கு நாம் எப்படி துஆ கேட்போமோ அதே போல ஈமானிய உறவுகளுக்காகவும் கேட்க வேண்டும். ஈமானிய உறவுகளுக்காக கேட்பது என்பது நம்முடைய கடமைகளில் இருந்தும் உள்ளது என்பதையும் இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். சொல்லிவிட்டு ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸை நினைவுபடுத்தினார்கள். அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். யாரெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். இர்ஹமு அஹ்லல் அர்த். உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. வானத்தில் இருக்கின்றவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்ற செய்தி அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற ஒரு செய்தி, நாம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்டுவோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு இரக்கம் காட்டுவான். அல்லாஹுடைய இரக்கம் எப்படி இருக்கும் என்று நாம் எவ்வளவோ படித்திருக்கோம். மறுமையில் கூட அல்லாஹுடைய இரக்கம், அந்த ரஹ்மத்தை இல்லாமல் சொர்க்கமே செல்ல முடியாது. எனவே அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு நாம் அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்பது. உலகத்திலே நிறைய இடங்களில் முஸ்லிம்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடங்களில் முஸ்லிம்கள் அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காகவும் இறைவனிடத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் கூடுதலாக கையேந்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே அப்படி மாறுகின்ற பொழுது இறைவனை நெருங்கக்கூடியவர்களாக நமக்கு மாறலாம். எனவே நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்மால் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய இரக்கம் எல்லாம் நமக்கு தானாகவே கிடைத்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள், யார் ஒரு நன்மையை செய்கிறார்களோ அந்த ஒரு நன்மை அவனுக்கு 10 மடங்காக பெருக்கப்படும். யார் ஒரு பாவத்தை செய்கிறார்களோ அவனுக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும். ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு 10 நன்மை என்று எழுதப்படும். ஆனால் அதுவே அவர் ஒரு பாவம் செய்தால் அதற்கு ஒரு பாவம் என்றுதான் எழுதப்படும். இல்லை என்றால் அல்லது நான் அதை மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒன்று நன்மையை செய்தால் 10ஆக நான் எழுதுவேன். அதுவே அவன் ஒரு பாவத்தை செய்தால் ஒரு பாவம் என்று எழுதுவேன், அல்லது நான் அதை மன்னித்து விடுவேன். ஒரு அடியான் என்னை ஒரு சான் அளவு நெருங்கினால் நான் அவனை ஒரு முழமடங்கு நெருங்குவேன். அவன் ஒரு அடியான் என்னை ஒரு அளவு நெருங்கினால் நான் அவனை வலது பக்கமும் இடது பக்கமும் தன்னுடைய கைகளை நீட்டினால் எந்த அளவு இடம் வருமோ அந்த அளவு நான் அவனின் பக்கம் நெருங்குவேன் என்பதாக, அவனின் பக்கம் நான் செல்லுவேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக, ஒமன் அத்தானி யம்ஷி. யார் நடந்து வருகிறார்களோ அல்லாஹ்வின் பக்கம், அத்தைத்துஹு ஹர்வதா. அல்லாஹ் தஆலா ஓடி வருவான். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அடியானோடு இருக்கிற நெருக்கத்தை கூட்டிக் கொண்டே போவார். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு முன் வந்தால் அல்லாஹ் அதனுடைய 2 மடங்கு வருவான். ஒரு சாணளவு வந்தால் ஒரு முழமளவு வருவான். ஒரு முழமளவு அடியான் வந்தால் அல்லாஹ் தஆலா 2 கல்களையும் வலது பக்கமும் இடது பக்கமும் நீட்டினால் எந்த அளவு இடம் வருமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அடியானின் பக்கம் நெருங்கி செல்வான். அதே போல அந்த மனிதன் நடந்து வருகிறானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஓடி வருவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அடியானுடைய நெருக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் இந்த மாதத்திலே அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் இந்த உலகத்திலே பெற்றோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் இந்த உலகத்திலே பெற்றோமாக இருந்தால், வானத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய பொருத்தமும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்முடைய அந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமான நல்ல காரியங்களும் நமக்கு நடக்கும்.
எனவே நாம் நம்முடைய நம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் நாம் செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உண்மையான இறைநேசனாக நமக்கு மாற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மன் ஆதாலி வலியன், யாராவது என்னுடைய ஒரு நேசரை நோவினை செய்கிறார்களோ அவர்களை அவர்கள் என்னோடு போர் செய்ததற்கு சமன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவானாம். ஒரு மனிதன் பரலான கடமையான வணக்கங்களின் மூலமாகத்தான் இறைவனை நெருங்க முடியும். அதுதான் இறைவனுக்கு மிக பிடித்த ஒரு காரியம். அதே போல ஒரு மனிதன் நஃபிலான வணக்கங்களை செய்கின்ற பொழுதும் இறைவனுடைய நேசத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நேசம் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால் அந்த நேசம் எப்படி இருக்கும் என்றால், அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற பார்வையாக, அவன் பிடிக்கின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக அல்லாஹு தஆலா மாறிவிடுகிறான். அவன் கேட்கின்ற செவியாக என்றால் அவன் கேட்கின்ற எல்லாம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும். அதற்கு பின்னால் அவன் பார்க்கின்ற பார்வையாக என்றால் அவன் பார்க்கின்ற பார்வைகள் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். அதற்கு பின்னால் அவன் பிடிக்கின்ற கையாக என்றால் அதற்கு பின்னால் அவன் கையால் செய்கின்ற எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். அவன் நடக்கின்ற காலாக என்றால் அந்த காலால் அவன் எங்கே எல்லாம் செல்லுகிறான் அதுவெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வை நேசிக்கின்ற ஒருவரால் தான் இதை அடைந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட நேசம் கொண்டவர்களோடு யாராவது நோவினை செய்தால் அல்லாஹுவோடு போர் செய்ததை போல என்பதையும் இந்த செய்தி ஞாபகப்படுத்துகிறது. அதே போலதான் அப்படிப்பட்ட நல்லவர்கள், அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் ஒரு துஆவை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது உதவி தேடினாலும் பாதுகாவல் தேடினாலும் அதையும் அல்லாஹு தஆலா செய்து கொடுக்கிறான். அதே போல தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய முஃமினான ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது ஒரு அல்லாஹு தஆலா தடுமாறுவானாம். அல்லாஹு தஆலா ஒரு முஃமினான அடியானுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ் தடுமாறுவான். ஏனென்றால் அவன் யக்ரஹுல் மௌத், அவன் மரணத்தை வெறுக்கிறான். ஆனால் நானும் அவன் அதை வெறுக்கிறான் என்பதற்காக வேண்டி நானும் அதை வெறுக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவானாம். எனவே அல்லாஹ்வை நெருங்குகின்ற பொழுது நமக்கு இப்படியெல்லாம் சிறப்புகள் ஏராளமாக கிடைத்துக் கொண்டே போகும் என்பதை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு முதலாவது குத்துபாவை நிவர்த்தி செய்தார்கள். இரண்டாவது குத்துபாவிலும் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு குர்ஆனை பற்றியும் சொன்னார்கள். ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் அது அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதை நினைவுபடுத்தி விட்டு இறையச்சத்தை கொண்டு அவர் உபதேசம் செய்தார். எனவே ஒரு மனிதன், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் காலங்கள் வருகின்ற பொழுது வணக்கங்கள் செய்கின்ற முக்கியமான காலங்கள் இறைவனால் அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது அவன் அவற்றை பயன்படுத்துவான். எனவே நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யாராவது ரமலானில் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு பிடித்தால் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும், யாராவது லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்ற அந்த செய்தியை நினைவுபடுத்தினார்கள். யார் நோன்பு பிடித்து இரவு தொழுகைகளை தொழுது குறிப்பாக லைலத்துல் கத்ரிலும் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு அவர் நின்று வணங்கினால் அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எனவே அப்படிப்பட்ட மகத்தான ஒரு காலத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். அந்த காலத்தை அறிந்திருக்கிறோம். எனவே இருக்கின்ற காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் இந்த ரமலானை பூரணமாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இமாம் அவர்கள் இந்த குத்துபாவை நிவர்த்தி செய்தார்கள். அதற்கு பின்னால் சமூகத்துக்காக வேண்டி சில துஆக்களையும் கேட்டார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அடைந்திருக்கின்ற இந்த மாதம் முதலாவது வாரத்தில் இருக்கிறோம். எனவே இன்னும் கொஞ்சம் பகுதி தான் நாம் முடித்திருக்கிறோம். இன்னும் ஏராளமான பகுதிகள் ரமலானில் இருக்கிறது. எனவே இந்த ரமலானை அடைந்த நாங்கள் அடுத்த வருட ரமலானை அடைவோமா என்பது நமக்கு தெரியாது. எனவே ரமலான் உடைய பெருமதி தெரிந்தவர்கள் ரமலானை சாதாரணமாக விடவே மாட்டார்கள். இமாம்கள் படித்து கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களில் கூட அதையெல்லாம் நிறுத்திவிட்டு ரமலானை பயன்படுத்துவதில் மட்டும், நன்மைகள் செய்வதில் மட்டும் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்களாம். புனிதமான காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எனவே அதை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக.